அனுவ மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என் வாழ்க்கையில வந்த தேவதாவ கடவுள் எனக்காகவே அனுப்பி வச்ச ஸ்பெஷல் கிஃப்ட். அவ இல்லனா இந்த சூர்யா இல்ல. அதே மாதிரி அந்த காலனி ஜனங்களும் ரொம்ப நல்லவங்க. அவ்வளவு அன்பா வெகுளியா இருந்தாங்க. நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். தேங்க்ஸ். சூர்யா சாரோட மனசு யாருக்கு வரும்? பெரிய மனுஷன் தான். நம்ம காலனியை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாரு. சூர்யா சார் அனுவ ஒரு தேவதன்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் சுப்பு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப சூர்யா சார் அதே தான் சொல்றாரு. பொம்பளை புள்ளைய பெத்தவங்க கொண்டாடுறதை விட கட்டிக்க போறவன் கொண்டாடணும். அதுதான் பெருமை. அப்படி பார்த்தா அனு ரொம்ப கொடுத்து வச்சவன். யாரோ சூர்யா சார் ரொம்ப பிகு பண்ற ஆளுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பிகு பண்ற ஆளா? எந்த லூஸ் அப்படி சொல்லுச்சு? நான் வரேன். உன்ன அனு, ஏய் நில்லு. நில்லு அனு. அனு நில்லு. சொன்னா கேளு, ஓடாத. ஏய் எங்க விட மாட்டேன் உன்னை. வா 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 வா. ஏய் அனு. அனு. எஸ் மேம். குட் மார்னிங் சார். என்னாச்சு அனு? சார் 2 தடவை சொல்லிட்டாரு. அவரை டிக்டேட் பண்றதை நோட் பண்ணிக்கோ. ஐம் சாரி மேம். சாரி சார். நீங்க நோட் பண்ணுங்க. அந்த லேப்டாப்ல அப்படி என்னதான் இருக்கு? ஒரு தடவையாவது என்ன நிமிர்ந்து பார்க்க கூடாதா சார்? அனு நோட் பண்றல? எஸ் மேம். எத்தனை தடவை இரும்பி காமிக்கிறது? ஒரு தடவையாவது என்ன பாக்குறாரா பாரு. இப்ப இந்த ஃபியூச்சர் பிசினஸ் பிளான், இந்த லெட்டர் எல்லாம் தேவையா? தட்ஸ் இட் அனு. இத பக்காவா டிராஃப்ட் பண்ணி எனக்கு மெயில் சென்ட் பண்ணு. சார் யூ மே கோ அனு. ஓகே சார். நாம கொளுத்தி போட்டது பத்திக்கிச்சு போல இருக்கே. நல்லா அப்படியே எரியட்டும். இப்படிதானே எனக்கும் இருந்திருக்கும். என் பெயின் என்னன்னு கொஞ்சம் அணுவுக்கும் தெரியட்டும்.
சாக்லேட். ஏய் யாரு? ஏய் அக்கா இந்தாங்க. ஏய் யாரு? ஏய் அக்கா இந்தாங்க gift. ஏய் யாரு? அனு ஹலோ அனு, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. உன்னை பார்க்க வந்ததுல சுத்தமா அதை மறந்துட்டேன். நான் உடனே போய் ஆகணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீ ஆட்டோல போயிட்டுறியா? சாரி அனு. நோ ப்ராப்ளம் சார், நான் போய்க்கிறேன். இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இரு, நான் உடனே ஆட்டோ புக் பண்றேன். பரவாயில்ல சார், நான் புக் பண்ணிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. அனு, சார், என்னை யாரும் துரத்துறாங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்னை யாரும் துரத்துறாங்க சார். நீ எதுவும் பயப்படாத. இப்ப எங்க இருக்க? சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் வந்துருங்க சார். அனு, ஹலோ,
ஹலோ அனுமா, என்னாச்சு? எங்க இருக்க நீ? சார் நான் சூர்யா பேசுறேன். அனுவுக்கு ஒன்றும் இல்லை, நான் அனு கூட தான் இருக்கேன். வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. ஓகே சரி சார். கொஞ்ச நேரம் முன்னாடி அனு பேசினா, ஏதோ பயந்து பேசுன மாதிரி இருந்தது எனக்கு. அனு நல்லா இருக்கால சார்? ஷீ இஸ் ஃபைன் சார், நான் பாத்துக்கிறேன். இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவோம். அங்க வச்சு பேசிக்கலாம். சரி சார், பத்திரமா வாங்க. அனுவை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க சார். நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். என்னாச்சு? சூர்யா சார் அனு கூட தான் இருக்காராம். 2 பேரும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்களாம். இல்ல சுப்பு, எனக்கு அனு அம்மா அம்மான்னு சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு. நீ வா, வெளியே போலாம். அனுமா அப்பா வா. பாத்து. என்னாச்சு அனுமா? இதோ அம்மா அம்மான்னு கத்தினாமே, ரொம்ப பயந்து போயிட்டோம் நாங்க. அனு, யாரோ உன்னை துரத்தினாங்கன்றாரு. யாருமா அது? சொல்லு அனு, யாருன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல அவளை தூங்க வைங்க, நாளைக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். இப்ப அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். நல்ல வேளை அந்த நேரத்துல நீங்க அங்க போயிட்டீங்க, இல்லனா என்ன ஆயிருக்குமோ. சார், அனு எங்க சார் இருந்தா? எல்லாத்தையும் நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ அனு ரொம்ப டயர்டா இருக்கா. ப்ளீஸ் அவளை கூட்டு போய் தூங்க வைங்க. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்க அனுமா. ஏமா அந்த உருவம் என்ன துரத்துச்சு? யாருமா அது? என்ன கேட்டா எப்படிமா தெரியும்? நீ தானே பார்த்த. நல்லா யோசிச்சு பாரு, யாரா இருக்கும் என்னன்னு. புஷ்பா கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்பா திரும்பவும் அந்த உருவம் என்ன துரத்துமாப்பா? நீ அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத அனுமா. நீ தூங்கு, ஒன்னும் ஆகாது. அப்படியே துரத்தினா கூட நீ ஓடாத, தைரியமா நின்னு எதுக்கு என்ன துரத்துறேன்னு கேளு. சரிப்பா. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. அட என்ன பண்ணுமா நீ? ஏன் பயப்படுற? நம்ம வீடு தானே, அப்பா இருக்கேன்ல. இல்ல சுப்பு, வேண்டாம் வேண்டாம் சுப்பு. இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு யார் வர போறா? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். என்ன புஷ்பா நீயும் இப்படி பேசுற? தட்டுறது நின்னுடுச்சு பத்தியா சுப்பு? இரு, நான் யாருன்னு பாக்குறேன். அப்பா பயப்படாத அனுமா. நாங்க இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். சூர்யா சார் தான் உங்களுக்கு செக்யூரிட்டி வேணும்னு கேட்டிருந்தாரு. அதான் வந்தோம். நாங்க வெளியே தான் நிப்போம். பயப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். என்னப்பா இதெல்லாம்? அதாம்மா போலீஸ்காரங்க சொன்னாங்கல்ல, ஒரு பாதுகாப்புக்காக இருக்கட்டுமே தான் போலீஸ்காரங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு சூர்யா சார். அதுவும் நல்லதுக்கு தான் சுப்பு. அம்மா சொல்றது கரெக்ட். போலீஸ்காரங்க இருந்தாலே யாரும் வர பயப்படுவாங்க, வந்தாலும் திரும்பி ஓடி போயிடுவாங்க. பாத்தியா சுப்பு, நம்ம மாப்பிள்ளைய அனு மேல எவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு. நம்ம கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டோமே, நாம பாத்துக்க மாட்டோம்னு இல்லாம போலீஸ் கிட்ட சொல்லி பாதுகாப்புக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. நிஜமாவே அனு ரொம்ப கொடுத்து வச்சவ சுப்பு. நிஜம்தான் புஷ்பா. சரி நேரமாச்சு, போய் படுத்து தூங்குவோம் வா. எனக்கு தூக்கம் வருமானே தெரியலப்பா. எங்க பார்த்தாலும் அந்த உருவத்தோட கண்ணு தான் ஞாபகத்துக்கு வருது. கண்ணு மூணு கனவுல அந்த உருவம் தான் வருது. அனுமா நீ ஒன்னும் பயப்படாத, அந்த உருவம்லாம் ஒன்னும் வராது. அப்படி பயமா இருந்தா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே தூங்கு, நிம்மதியா தூக்கம் வரும். பயப்படாத. புஷ்பா நீயும் தான், போய் படுத்து தூங்கு போ. ஹலோ சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. உங்க அம்மாவோட மிஸ்டு காலை இப்பதான் பார்த்தேன். என்ன போலீஸ் வந்துட்டாங்களா? ஆமா சார், போலீஸ் இப்பதான் வந்துட்டு போனாங்க. வெளியில தான் இருப்போம், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. குட். இப்ப பயம் பிடிச்சா? இப்பதான் இன்னும் பயமா இருக்கு. வாட் இஸ் திஸ் அனு? நீ பயப்படக்கூடாதுன்னு தானே நான் போலீஸ் அனுப்புனேன். அதுக்கு நீ பயந்தா நான் என்ன பண்றது? ஒண்ணு பண்ணு, உனக்கு பிடிச்ச சாமியை நினைச்சுக்கோ, பயம் போயிடும். எங்க அப்பாவும் அதுதான் சார் சொன்னாங்க. பயமா இருந்தா முருகா முருகான்னு சொல்ல சொன்னாங்க. குட் அனு, முருகா முருகான்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடு. ஆனா சார், நான்
சூர்யா சார்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அனு? ஏன்னா எனக்கு நீங்க தான் சார் எல்லாமே. உங்க பேரு சொன்னாதான் எனக்கு தைரியமே வரும். அதான். இந்த நேரத்துல போலீஸ் அனுப்புனதுக்கு பதிலா நானே வந்திருக்கலாமோ? நினப்புதான். பேசாம படுத்து தூங்குங்க சார். லவ் பண்ற பொண்ணு கூட ஒரு லாங் டிரைவ் போகணும்னு நினைக்கிறது ஒரு தப்பா பங்கஜ்? ஓஹோ, இதான் விஷயமா? என்னடா இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்ட? அது சரி, முன்ன பின்ன லவ் பண்ணிருந்தா தானே என்னோட ஃபீலிங்லாம் உனக்கு புரியும். இதான் மொரட்டு சிங்கிள் ஆச்சே. டேய் புலம்பாதடா. அனு மேடம் சொன்னது சரிதான். உனக்கு தான் அனு மேடத்தை புரிஞ்சுக்க தெரியல. அனு மேடத்துக்கு அந்த கோயில் ரொம்ப முக்கியம்தான். என்னடா முக்கியம்? என்ன முக்கியம்? என்னை விட அவளுக்கு அந்த கோயில் தான் முக்கியமா? வந்துட்டா அனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. பேசாம போயிடு. கொலை காண்டில் இருக்க. அப்புறம் என்கிட்ட வாங்கி கேட்டுக்காத. டேய் லூசு, அந்த முக்கியமான கோயிலே உன் வீடு தான்டா. அனு மேடம் இங்கதான் இருக்காங்க, போய் பாரு போ. வாட்? ரியலி? வீடு சும்மா பல பலன்னு டைமண்ட் மாதிரி மின்னது பாத்தீங்களா? ஓ, இதெல்லாம் நீங்க எங்க பாத்திருக்க போறீங்க? இப்படி ஏதாவது லக்கடிச்சு பார்த்தாதான் உண்டு இல்ல? அனு நிஜமாவே ரொம்ப லக்கி இல்ல? அனு மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் கூட லக்கி தான். சூர்யா சார கல்யாணம் பண்ணிக்க 1000 கோடி கொட்டி கொடுத்து பொண்ணு கொடுக்க பல பேர் காத்துட்டு இருக்காங்க. You know one thing? பிசினஸ் சர்க்கிள்ல ஒரு மேரேஜ்னா அது ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் தான். ரெண்டு பிசினஸ் மேன் சேர்ந்து பெரிய ஆளாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிப்பாங்க. பட் ஹியர் வாட் டு சே? சாரதாமாவுக்கு நீங்க தான் சம்பந்தி ஆகணும்னு எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? என்ன சுப்பு, மீரா என்ன சொல்ற? ஒண்ணும் இல்ல, வீட்டை சுத்தி பாத்தீங்களான்னு கேட்டாங்க. இங்க பாருங்கம்மா சுப்பு, உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். உங்க சங்கடம் எனக்கு புரியுது. இந்த வீடு, சொத்து, ஆடம்பரம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. மனசு தாங்க முக்கியம். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனா மனசு, அதுதான் என்னைக்கும் நிரந்தரம். இந்த வீட்டுக்கு அனுவ நாம எப்படி மருமகளா அனுப்பி வைக்கிறதுன்னு ஒன்னும் நீங்க யோசிக்க வேணாம். நீங்க கட்டின புடவையோட அனுவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா போதும். மத்த எல்லாத்தையும் நாங்களே பாத்துப்போம். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. அம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. என்னால என் பொண்ணுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களா? சுப்பு, இல்ல புஷ்பா, இரு. மனசுல இருக்கிறதே வெளிப்படையா பேசுறது தான் என்னைக்குமே நல்லது. இல்லம்மா, நான் தப்பான அர்த்தத்துல எதுவும் கேட்கல. உண்மையிலேயே புரியாம தான் கேக்குறேன். நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னீங்க என் பொண்ணை கட்டின புடவையோட உங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்னு? அந்த அளவுக்கு பக்கு இல்லாதவங்க நாங்க நினைச்சீங்களா? இல்லம்மா, உங்க அளவுக்கு இவ்வளவு வசதி இல்லாதவனா இருக்கலாம் நானு. ஆனா என் பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யற அளவுக்கு ஏதோ கொஞ்சம் வசதி அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். வசதியை விடுங்க, என்ன வசதி, மனசு இருக்குங்க. எனக்கு பெரிய மனசு இருக்கு. என் பொண்ணுக்கு என்ன தேவையோ அது எல்லாம் செய்யணும்ன்ற மனசு இருக்கு. நிச்சயமா செய்வேன். சுப்பு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்ன சுப்பு இப்படி கொஞ்சம் பேசுற? சும்மா இரு புஷ்பா. நான் சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லிடுறேன். இப்ப விட்டா அப்புறம் அதை பத்தி பேசுறதுக்கு சான்ஸே கிடைக்காது. அம்மா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எதுக்குங்க என் பொண்ணை கட்டின சேலையோட உங்க வீட்டுக்கு அனுப்பணும்? அந்த அளவுக்கு தகுதி இல்லாதவங்க இல்லைங்க நாங்க. நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நீங்க உங்க பையன் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவழிப்பீங்க? உங்க மொத்த சொத்துல ஒரு 5% இல்ல 10%? சரி, ஒரு 25%? நாங்க அப்படி இல்லைங்க.
இது வரைக்கும் நாங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோமோ அது மொத்தத்தையும் எங்க பொண்ணு அனு கல்யாணத்துக்கு தான் செலவழிக்க போறோம். ஆமா, மொத்தத்தையும். அதுக்கப்புறம் எங்க ஃபியூச்சருக்கு நாங்க என்னத்தை பண்ண போறோம் அதையெல்லாம் நாங்க யோசிக்க கூட இல்லைங்க. அத அந்த ஆண்டவன் பாத்துக்குவோம். அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. இப்போ அணு கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும் அதான் எங்க 2 பேருக்கும் முக்கியம். தப்பா நினைச்சுக்காதீங்க, இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு வசதி இல்லாதவங்க இல்ல நாங்க. நான் கடையில வேலை பண்ணி ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி புஷ்பா கஷ்டப்பட்டு குருவி மாதிரி சேர்த்து ஒரு 10 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கா என் பொண்ணுக்கு. நானும் என்னால முடிஞ்சு ஏதோ சின்னதா 2 இடம் வாங்கி போட்டிருக்கேன் என் பொண்ணுக்கு. இது போக என்ன ஆகுதோ மொத்தத்தையும் வித்து ஜாம்னு கல்யாணத்தை ஜோரா நடத்திடுவாங்க நாங்க. அதுலலாம் எந்த குறையுமே வைக்க மாட்டேன். என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதான் எனக்கு முக்கியம். வெறும் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கறவங்க இல்ல நாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதையும் மீறி இங்க நடந்தது ஏதாவது உங்க மனசை புண்படுத்தி இருந்தா அதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி சார். சாரி புஷ்பாமா. என்ன சார் நீங்க, உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் நான் தான் ஏதோ ஒரு வேகத்துல இந்த மாதிரி பேசிட்டேன். நீங்க தான் சார் என்ன மன்னிக்கணும். சாரி சார். நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. பொண்ணை பெத்தவன் இல்லையா, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்ற டென்ஷன்ல எதுக்கு எடுத்தாலும் தப்பு தப்பா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க. நீங்க புஷ்பா அனு நீங்க 3 பேரும் எங்க குடும்பத்தோட சேர்றத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இப்பவாச்சும் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. என்ன பேச்சு இதெல்லாம்? உங்களோட மனசுதான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கு என்னைக்குமே நாங்க மரியாதை கொடுப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், அனுவோட ஜாதகம் வேணும். என்னடா 2 பேரோட மனசும் ஒத்து போன பின்னாடி ஏன் அனுவோட ஜாதகம் கேக்குறேன்னு யோசிக்கிறீங்களா? ஜாதகம் கேட்டது அனுவுக்கும் சூர்யாவுக்கும் பொருத்தம் பாக்கிறதுக்கு இல்ல, நல்ல நாள் பார்த்து கல்யாண முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு. மாப்பிள்ள மாடிக்கு கூப்பிடுறாரு. விடுங்க சார். சரி போ. நீங்க என்ன பண்ற? அது இல்ல சார், என்னோட லேப்டாப் எங்கதான் சார் எங்கேயோ வச்சேன். எங்க வச்சேன்னு தான் தெரியல. லேப்டாப்பா? லேப்டாப் நீ கொண்டு வரவே இல்லையா மீரா? இல்ல சார், லேப்டாப் இல்ல, மொபைல் 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 இங்கதான் சார் எங்கேயோ வச்சேன். எங்க வச்சேன் தான். மொபைல் உன் கையில தானே இருக்கு? எஸ் சார், எஸ் சார். ஐ மீன் வாட்டர் பாட்டில் சார், வாட்டர் பாட்டில் தான். நவ் ஐ எம் வெரி கிளியர் சார். வாட்டர் பாட்டில் தான் இங்க எங்கேயோ வச்சேன்னு நினைக்கிறேன்.
அததான் பார்க்கலான்னு வந்தேன். வாட்டர் பாட்டில் இங்கேயா? எஸ் சார், என்னோட வாட்டர் பாட்டில். லாஸ்ட் டைம் இங்க மீட்டிங் வந்தப்போ என் வாட்டர் பாட்டில இங்கதான் எங்கேயோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதான் சார் அதை எடுக்கலான்னு வந்தேன். மீரா, வாட் ஹேப்பன் டு யூ? நத்திங். அந்த வாட்டர் பாட்டில் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் சார், அதனாலதான் எடுக்க வந்தேன். பட் நீங்க 2 பேரும் இங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். சாரி சார். பாய் சார், பாய். சூர்யா, அம்மா, ஹலோ, காதுல விழலையா? அம்மா கூப்பிடுறாங்க. போங்க சார், போங்க. நோ அனு, மாட்டேன். விளையாடாதீங்க சார், போங்க. நான் 2 நிமிஷம் கழிச்சு வரேன். என்ன அனு? கல்யாணம் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் குட் பாயா இருங்க, ஓகே? ஓகே, நீ குட் கேர்ள்னா இந்த குட் பாய்க்கு ஒரு முத்தம் கூட. கணத்துல போதும், இன்னைக்கு இது தாங்கும். அனு, அனு, என்னமாச்சு? அனுமா, 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 என்னாச்சு அனு? சார், அதே உருவம் சார், இங்க வந்துச்சு. எங்கயா? எஸ் சார், குரங்கு முகம் சார், அதே உருவம் தான் சார். குரங்கு முகமா? என்ன சொல்றாங்க? பார்த்தேன் சார், நான் கத்தவும் அது பயந்து ஓடிடுச்சு. சூர்யா சாரும் இவ்வளவு தனியா இருந்தத நான் பாத்துட்டேங்கிறதுக்காக இவ டிராமா பண்றாளா? இருக்கும் இருக்கும், இவதான் டிராமா குயின் ஆச்சே. அனு, அங்க யாருமே இல்லையா? அனு, பங்கஜ், நீ யாராச்சும் பாத்தியா? சார், அங்க யாரும் இல்ல சார். சந்திரா, வீடு முழுக்க தேடு, யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு. ஷோர், வாங்க. என்ன சூர்யா, நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல இது என்ன சோதனை? அனு, நீ நிஜமாவே அந்த உருவத்தை பாத்தியா? நான் பார்த்தேன் சார், நல்லா பார்த்தேன். அந்த கண்ணு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகே அனு, கூல். அண்ணே, வெளியே கீழெல்லாம் தேடி பார்த்துட்டேன், யாரும் இல்ல. நம்ம சொந்தக்காரங்க தான் இருக்காங்க. சூர்யா, இவளை கூட்டிட்டு போய் கொஞ்சம் சமாதானப்படுத்து, ரொம்ப பயந்து போயிருக்கா. வானு, ஐ திங்க் நீ ரொம்ப பயந்திருக்க. இல்ல சார், நான் பார்த்தேன். நானும் உன் கூட தானே இருக்கேன். சார், அதே உருவம் தான் சார், அதே உருவம் தான். அங்க ஒண்ணும் இல்லையே. அங்கதான் இருந்துச்சு. இல்ல சார், நான் பார்த்தேன். உங்களை சொல்ற மாதிரி கை காட்டுச்சு. ஆனா அனு, அங்க யாருமே இல்ல அனு. ஐயோ, அனு, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. சரி, நீ வா. அனு, வா. நீ ரொம்ப பயந்திருக்க. நீ வா அனு, நீ வா, நம்ம போலாம். வா, நீ ரொம்ப பயந்திருக்க. இது சரியே இல்ல. அனு சொல்றது ஒருவேளை உண்மைனா, நம்ம வீட்டுக்குள்ள இது நடந்திருக்குன்னா நாம ரொம்ப கேர்ஃபுல்லா தானே இருக்கணும். நாம ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சீரியஸா ஆக்ஷன் எடுத்தாதான் வந்தது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். நோ மீரா, கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல
போலீஸ் அது இதுன்னு எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். பட் சார், நாம எப்படி இதை அலோவ் பண்ண முடியும்? இந்த வீட்ல யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா? மை காட், ஐ காண்ட் இமேஜின் தட். அனு, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. யாருக்காவது உன் மேல ஒன் சைட் லவ் ஏதாவது இருக்குமோ? அதனால கூட உன்னை மிரட்டலாம் இல்லையா? மீரா, ஸ்டாப் இட். அணுவே பயந்து போயிருக்கா, அவளை மேலும் டிஸ்டர்ப் பண்ணாத. நீரஜி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இந்த நேரத்துல போலீஸ்க்குலாம் போனா தேவையில்லாம அனு மேடம் பேரு மீடியால அடிப்படும். இத நாமளே டீல் பண்ணிக்கலாம் சார். பங்கஜ், உன்னோட செக்யூரிட்டி டீமை உடனே அலர்ட் பண்ண. இனிமே 24 மணி நேரமும் சேஃப்டி பக்காவா இருக்கணும். எஸ் சார், ஷோர். சுப்பு சார், நீங்களும் புஷ்பாமாவும் காலனில தனியா இருக்க வேண்டாம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்களும் எங்க கூடயே இந்த வீட்லயே இருந்துருங்க. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. அப்புறம் அனுபவ சேஃபா பாத்துக்கிறதும் ஈஸி. சார், நீங்க தப்பா நினைக்க கூடாது. கல்யாணம் ஆயிருந்தா கூட மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப நாள் தங்கறது கௌரவம் இல்லைன்னு நினைக்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்க. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து தங்கறதுக்கு எந்த சாத்தியமும் இல்ல சார். ஊர் உலகம் என்ன பேசும் சொல்லுங்க? நீங்க எங்க வீட்டுல தங்கறதுக்கு ஊர் உலகம் என்ன சொல்ல போகுது சார்? எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான் காரணம். யோசிக்காதீங்க சுப்பு சார். ஆமா சுப்பு, இந்த ஊர் உலகத்துக்கு நிறைய வேலை இருக்கு. எண்ணியிலிருந்து 9வது நாள் நல்ல முகூர்த்தம் இருக்குமா? ஆ, ரெண்டு பேர் கட்டத்துக்கும் அந்த முகூர்த்தம் நன்னா பொருந்தி வருதுமா. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். மோதிரம் ரொம்ப அழகா இருக்கு. அனு, உனக்கு சந்தோஷம் தானே? சுப்பு, மாப்பிள்ள உன் சம்மதத்துக்காக தான் காத்துட்டு இருக்காரு. சொல்லு. அதுக்கு என்ன, தாராளமா மோதிரத்தை போட்டு விடுங்க மாப்பிள்ள. அனு, ஏய், அனு, 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 என்னாச்சு? அனு. சுகந்தி, சரிங்கம்மா. என்னாச்சு அனு? அனு, 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 என்னாச்சு அனு? அனு, அனு, அனு. என்னாச்சு அனு? தெரியல சார், என்னமோ திடீர்னு தலை சுத்துற மாதிரியே இருந்துச்சு. Are you all right now? இப்ப பரவாயில்ல சார். என்ன அனு, ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் நடந்த உடனே சந்தோஷத்துல மயக்கம் போட்டுட்டியா? இதுக்கே மயக்கம்னா
இன்னும் எத்தனை தடவை நீ மயக்கம் போட போறியோ? எங்களுக்குன்னு சொந்தக்காரங்களும் பெருசா யாரும் இல்ல. இந்த கல்யாணத்துக்காகவே நீ வந்த மாதிரி இருக்கு. அதுக்குத்தானே வந்திருக்கேன். என்ன சொன்ன? நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன்னு சொன்னேன். வந்ததும் வந்துட்ட. இருந்து நல்லபடியா இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு போகணும். ஆமாமா, முடிக்காம எப்படி போறது? மாயா, இதுதான் அனு. இவதான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. வணக்கம். அனு, எனக்கு ஏன்னே தெரியல, உன்னை பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது அப்படிதான். யாருக்கும் அணுவை பார்த்த உடனே பிடிச்சிரும். அது அனு பிறக்கும் போதே வாங்கிட்டு வந்த கிஃப்ட். அனு, உன்னை பார்த்தா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தா உன்ன மாதிரி தான் இருந்திருப்பான்னு தோணுது. அது என்ன தோன்றது? எனக்கு நீ தங்கச்சி தான். அனு, நான் ரொம்ப ஆசையா கொடுக்கறேன், தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாத. எனக்காக. இதுல இருக்கிற எல்லா ஜுவல்ஸுமே உனக்கு தான். இந்த வாங்கிக்கோ. இந்த மாயா யாரு? எங்கிருந்து வந்தா? ஒருவேளை அனுவே இவ்வளவு வர சொல்லி அரேஞ்ச் பண்ணிருப்பாளோ? ஓவர டிராமாவா இருக்கே. எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு எனக்கு சொல்ல தெரியல சார். என்ன அனு, அவங்க உன் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க? சார், என்னோட அன்பு 3 பேருக்கு மட்டும்தான். என்னோட அப்பா, அம்மா, நீங்க. இவங்க 3 பேரும் தான் எனக்கு சோ ஸ்பெஷல். இவங்க 3 பேரு கூட மட்டும்தான் என் அன்பை ஷேர் பண்ணிப்பேன். புதுசா யாரு வந்தாலும் சட்டுன்னு அன்பை ஷேர் பண்ணிக்க முடியாது சார். நல்லா யோசிச்சுதான் சொல்றியா அனு? இதுல யோசிக்க என்ன சார் இருக்கு? எங்க அப்பா, அம்மா, நீங்க. இந்த சின்ன அழகான குடும்பமே எனக்கு போதும் சார். இதுவே ஒரு சொர்க்கம் சார். இதுல புதுசா யாரையும் நான் வரவிட மாட்டேன். அப்படியா? நாளைக்கு நமக்கு மேரேஜ் ஆகி நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா? போங்க சார். அக்கா, வா அனு. நான் உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்னையா? என்ன அனு இப்படி கேக்குற? உன்னை மறக்க முடியுமா? மறக்கக்கூடிய பொண்ணா நீ? மாயாக்கா, ஆக்சுவலி உங்களை எப்படி கூப்பிடுதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நீங்க என்ன மறக்கக்கூடிய பொண்ணான்னு கேக்குறீங்க. என்னாச்சு அனு? ஏன் இப்படி விலகி போற? நீ என் தங்கச்சி மாதிரிமா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு என்னமோ ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. திடீர்னு வந்தீங்க, தங்கச்சின்னு சொன்னீங்க, நகைலாம் போட்டு விட்டீங்க. இதெல்லாம் எதுக்கு? அப்பாடா, இப்ப வச்சும் சிரிச்சியே. மனசு விட்டு சிரிக்கும் போது உன் முகம்
எவ்வளவு அழகா மலருது தெரியுமா? மலருதா? ஆ, ஒரு தாமரைப்பூ சூரியனை பார்த்து மலருமே, அது மாதிரி. சிரிச்சே கொள்றானு. மனசு நிம்மதியா இருந்தாதான் சார் அப்படி சிரிக்க முடியும். மாயா கொடுத்த நகையெல்லாம் அவங்க கிட்டயே கொடுத்த பின்னாடிதான் என் மனசே ஃப்ரீ ஆச்சு. அதான் சந்தோஷமா இருக்கேன். நீ எப்பவும் இதே போல சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லவா? என்ன பண்ணணும்? சொல்றேன். ஐயோ சார், என்ன பண்றீங்க? ஜோசியம் பார்க்க போறேன். வெயிட். ஜோசியமா? அதெல்லாம் வேற தெரியுமா? என் ஆள்கை நான் மட்டும் பாப்பேன். இது கொஞ்சம் ஸ்பெஷல் ஜோசியம். உங்க ஆளுக்கு என்ன சொல்லுது பாருங்க. இன்னும் ஒரு நிமிஷத்துல உன் ஆளு முத்தம் கொடுக்க போறான்னு சொல்லுது. இதான் உங்க ஜோசியமா? சரியான பித்தலாட்டு ஜோசியரா இருப்பீங்க. பயங்கரமான ஆள் சார் நீங்க. இரு அனு, இன்னும் ஜோசியம் முடியல. இப்ப கைரேகை என்ன சொல்லுதுன்னா, இப்ப இந்த கைக்கு உன் ஆளு கொடுத்த முத்தத்தை அத கொடுத்த ஆளுக்கே திரும்ப கொடுத்துடணுமா. அதுவும் உடனே கொடுக்கணுமா. இல்லனா 7 ஜென்மத்துக்கும் பாவமா. நான் சொல்லல அனு, கைரேகை சொல்லுது. பாவம் நீ. உன் கைரேகை இப்படி சொல்லிடுச்சே, இப்ப என்ன பண்ண போற? அது எப்படி சார்? கைரேகை சொல்றது உங்களுக்கு மட்டும் கேக்குது, எனக்கு கேட்க மாட்டேங்குது. நல்லா கேட்டு பாரு, நல்லா கேட்டு பாரு, உனக்கும் கேட்கும். ஆமா சார், சூப்பரா கேக்குது. கேக்குதா? வெரி குட் அனு. அப்ப உடனே கொடுத்துரு. கமான் கமான். உடனே எல்லாம் திரும்ப தர வேண்டாம். கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி கொடுத்தா போதும். அந்த ஃப்ராட் ஜோசியரை உடனே இங்க இருந்து பேக்கப் பண்ணி அனுப்புன்னு சொல்லுது சார். இதெல்லாம் சீட்டிங் அனு. என்கிட்ட இப்பவே உடனே தரணும்னு சொல்லிட்டு உன்கிட்ட எப்படி மாத்தி சொல்லும்? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் கொடுத்ததையே திரும்ப தர மாட்டேங்கிறல்ல. ச்சே, இந்த பொண்ணுங்களே நம்ப கூடாதுப்பா. நீங்க இப்படி புலம்புறத பார்க்கவே சந்தோஷமா இருக்கு சார். பாவமா இல்லையா அனு? லைட்டா இருக்கதான் செய்யுது. ஆனாலும் வெயிட் பண்ணுங்க சார், கல்யாணம் வரைக்கும். அனு, தினமும் நாம இப்படி மனசு விட்டு பேசிக்கணும். எனக்கு உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவ்வளவு ஆசை. ஒரு நாள் 2 நாள் இல்ல, வாழ்க்கை முழுக்க. அனு, are you all right? இரு பாரு. செயினை குடுறா. கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? குடுறா. ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா போட்டுருவேன். போடுறா பாக்கலாம். சார், செயின் வேண்டாம் சார், விட்டுருங்க சார். ஐயோ சார், சார். சார், என்ன சார் இது? பாருங்க சார், எவ்வளவு ரத்தம் வருதுன்னு. அவன் உன் செயினை பறிச்சுட்டு போவான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஐயோ, ரத்தம் வருது பாருங்க. என்னாச்சு சார்? சாருக்கு
அனுவுக்கு மயக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். நோட்ல தான் இருந்தாரு. சார், என்னாச்சு? உட்காருங்க சார். வாங்க வாங்க உட்காருங்க. சாரி சார், என் கூட நீங்க வந்ததால தானே உங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளமோ. ரியலி வெரி சாரி சார். இப்ப சாரி சொன்னா சரியாயிடுமா? நானும் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சாருக்கு எனிமிஸ் ஜாஸ்தின்னு. ஆனா நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிற. அன்னைக்கு இப்படிதான் நீயும் சாரோ. மீரா மேடம், பழசெல்லாம் இப்ப எதுக்கு மேடம்? என்ன அனு இதெல்லாம்? நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் எல்லாரும் அனுபவிய கொஸ்டின் பண்றீங்க? ஐ டோன்ட் லைக் இட். நான் என்ன சின்ன குழந்தையா? என் கையில காயப்பட்டதுக்கு அனுதான் காரணம்னு சொல்ல. திடீர்னு ஒரு திருட அனுவோட செயினை பறிச்சுட்டு ஓடினான். அனு எவ்வளவோ சொன்னா, செயின் போனா போகட்டும் விடுங்க சாருங்க. நான் தான் சேஸ் பண்ணி அவனை பிடிச்சி செயினை வாங்கிட்டு வந்தேன். அப்ப அவன் கத்தியால கையில எடுத்துட்டு ஓடிட்டான். அதுக்கு அனு என்ன பண்ணுவா? அம்மா மகமாயி, அவன் நிஜமாவே செயினை திருட தான் வந்தானா, இல்ல வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கான்னு நான் பாக்குறேன் சார். பங்கஜ், இது ஒரு ஆக்சிடென்ட். தட்ஸ் இட். விடு. சூர்யா, உன் முகமே சரியில்லை. என்ன ப்ராப்ளம் சொல்லு. பங்கஜ், எப்படி சொல்றதுன்னு தெரியல. உண்மையா பிரமையான்னு எனக்கு புரியல. டேய், கத்தியில குத்திருக்கான், ரத்தம் வந்திருக்கு. இன்னும் பிரம்மையா இருக்குமோன்னு யோசிக்கிற. என்னாச்சுடா உனக்கு? என்னாச்சுடா? அணுகிட்ட பழசையெல்லாம் இனிமேலும் சொல்லாம இருக்கிறது சரியில்லை பங்கஜ். இப்ப ஏன்டா பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இல்ல பங்கஜ், நான் டிசைட் பண்ணிட்டேன். அணுகிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். எனக்கும் அணுவுக்கும் இடையில எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நானே அவகிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் பழச மறைச்சு வைக்கிறது நியாயம் இல்ல பங்கஜ். டேய், நீ வளராத சூர்யா. நீ எல்லாத்தையும் சொல்லி அதனால இந்த கல்யாணம் கூட நின்னு போயிடலாம். எத்தனையோ ப்ராப்ளம் எல்லாத்தையும் சமாளிச்சு கல்யாணம்னு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது எதுக்குடா நீ மட்டும் பழச பத்தி யோசிக்கிற? நீ யோசிக்கிறது ரொம்ப விபரீதமா இருக்கு. இதனால என்ன வேணா நடக்கலாம். நான் சொல்றத கேளு. இந்த விஷயத்தை பத்தி இனிமே நீ பேசவே கூடாது. இந்த நிமிஷமே எல்லா பழசையும் மறந்துடு. அணு கூட எப்படி சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துறதுன்னு மட்டும் யோசி. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. பதில் சொல்றா. நான் அணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லதான் போறேன். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல அனு. ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். உங்க ஃபேமிலில யாருக்காவது இப்படி கத்தி குத்தி பட்டிருந்தா அப்போ இது நார்மல் தானே சொல்வியா? ஐயோ மேம், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு நான் புரிஞ்சுக்கிற மூட்ல இப்போ இல்ல. பட் ஒன் திங், உனக்கும் சூர்யா சாருக்கும் மேரேஜ்னு எப்போ பேச்ச ஆரம்பிச்சதோ அந்த நொடியில இருந்து என்னெல்லாமோ நடக்குது. நீ அதை கவனிச்சியா?